போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்பு. கோவையில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை ஒழிப்பதற்கு தமிழக அரசு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக பள்ளி, கல்லூரி மாணவர்கள் இடையே இதுகுறித்து விழிப்புணர்வை தனியார் அமைப்பினரும் பல்வேறு நிகழ்ச்சிகள் வாயிலாக ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளவர்களை மீட்டெடுக்கும் விதமாகவும், போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை நேரு விளையாட்டு அரங்கம் முன்பாக மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ரன் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் என்னும் தலைப்பில் கோயம்புத்தூர் சகோதயா ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் சார்பில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியை கோவை மாநகர தெற்கு பகுதி துணை ஆணையர் சரவணகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த மாரத்தான் போட்டி 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் என 2 பிரிவுகளாக நடைபெற்றது. இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்